Hello guys, welcome back to Raja Tech Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் இந்த கேப்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா சப்டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்மளுடைய சேனல்ல ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது எதுக்காக ஆஃப் பண்றத பத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கேப்ஷன்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் இப்ப தமிழ்லயே எடுத்துக்கிட்டா நான் தமிழ்ல பேசிட்டோம்னா அந்த தமிழ் லாங்குவேஜ் பேசும்போது கண்டிப்பா கேப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று ப்ராப்பரா இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆகாது. கண்டிப்பா ஆட்டோ ஜென்ரேட்டடா இங்கிலீஷ் வர்றது எந்தவித யூஸும் கிடையாது. ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம், கேப்ஷன்ஸ் அன்அவைலபிளாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரா எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி தான் வீடியோ இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கேப்ஷன்ஸை வந்து ஒவ்வொரு யூடியூப் கிரியேட்டர்ஸும் செட்டிங்ஸில் போய் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்ன செட்டிங்ஸுங்கிறத சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ மூலியமாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் நான் வந்து இப்போ க்ரோம் ப்ரௌசரில் ஜஸ்ட் youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக டெஸ்க்டாப் சைட்டில் தான் இந்த செட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக நம்மளால் பண்ண முடியும். ஸோ டெஸ்க்டாப்பை எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த செட்டிங்ஸ் அந்த அக்கௌண்ட் ஆப்பை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டெஸ்க்டாப்பை எனேபிள் பண்ணிக்கலாம். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து எந்த வித சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ஆப்பை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வரும். இதில் வந்து பிளேபேக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதை மட்டும் ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆட்டோ ஜென்ரேட்டட் கேப்ஷன்ஸ் இந்த டிக்கைக்கான எடுத்துட்டீங்க, அதாவது வென் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை டிக்கைக்கான எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். அதுவே நீங்கள் டிக்கைக்கான போட்டாலும் சேவ் ஆகிரும். இதில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கை மட்டும் எடுத்து விட்டிங்கனாலே இந்த கேப்ஷன்ஸ் வந்து மொத்தமாக ஆஃப் ஆயிரும். அதாவது அந்த ஆட்டோ கேப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆல்வேஸ் ஷோ கேப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப்ஷன்ஸை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கேப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணிட்டு எனக்கு கேப்ஷன்ஸே தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஐக்கானையுமே நீங்கள் வந்து டிக் ஐக்கானை எடுத்து விட்டுக்கலாம். அதை தவிர்த்து வந்து அந்த ரெண்டு ஐக்கானில் நீங்கள் ஆட்டோ ஜென்ரேட்டட் கேப்ஷன்ஸ் மட்டும் வருதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்ஷன்ஸ் வந்து அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். கிளியராக நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸ் அதாவது சப்டைட்டில்ஸை வந்து எப்படி நம்ம வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஒரு வியூவராக இருந்தோம்னா சிம்பிளாக யூடியூப் ஆப்லேயே வந்து டச் பண்ணனாலே போதும். அந்த டபிள்சி ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேப்ஷன்ஸை வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணாலே அது வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அஸ் அ கிரியேட்டராக நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக எப்படி இதை வந்து டேன் ஆஃப் பண்ணி அன்அவைலபிள் ஆக்குறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் சொன்னதில் தட்டுனா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். சோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்ததுக்கு நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.